வயநாடு நிலச்சரிவில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணியில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். 2 விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். வணக்கம் பாலாஜி. தற்போது கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் மீட்பு பணியில் தற்போது இந்திய விமானப்படை ஹெலிகாப்டரானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முழு விவரம். ஜெயஸ்ரீ, வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இதுவரை 70 பேர் உயிரிழந்த நிலையில பல்வேறு இடங்களில் பல இடங்களில் மக்கள் மாட்டிக்கொண்டுள்ளனர். அந்த இடத்துல மீட்பு குழு செல்ல முடியாத சூழல் உருவான நிலையில தற்போது சூலூர் இந்திய ராணுவ படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர் மூலியமாக வீரர்கள் தற்போது மீட்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது பார்த்தோன்னா பல்வேறு வாகனங்களில் அந்த இடத்துல செல்ல முடியாத சூழலில் கயிறு மூலமாக அங்கு மாட்டிக்கொண்டிருக்கும் மக்களை மீட்கும் பணியில தொடர்ந்து மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. இவ்வாறு மீட்கப்பட்டவர்களை உடனடியாக அருகில் உள்ள மருத்துவ முகாமுக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்ப ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுக்கு முன்னர் பார்த்தோம்னா ஹெலிகாப்டர் மூலியமாக மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில பார்த்தோம்னா அந்த இடத்துல மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டரை தரையிறக்க முடியாமலும் மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாத சூழல் நிலவியது. தற்போது பார்த்தோம்னா மீட்பு பணிக்கு ஏற்புடைய காலநிலை உருவானதை அடுத்து பார்த்தோம்னா இந்திய ராணுவத்தை சேர்ந்த 2 ஹெலிகாப்டர்கள் தற்போது அந்த மீட்பு பணியில மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து பல்வேறு ஹெலிகாப்டர் மூலியமாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளலாம் என ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மீட்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.